தமிழ்நாட்டில் அண்மை காலமாக அரசியல் கொலைகள் அதிகரித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் அண்மை காலமாக பல்வேறு கட்சித் தலைவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். காவல்துறையை கண்டு சமூக விரோதிகள் அச்சப்படும் சூழல் இல்லை என்று அவர் சாடினார். மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை தான் பார்க்கிறோம். மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து, இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார். அதோடு முடிஞ்சிடும். இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, தங்கள் தலைவர்களை அவதூறாகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சித்தால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பினார். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைய 1% கூட வாய்ப்பில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் விசுவாசமாக இருந்ததாக வரலாறு இல்லை என்று தெரிவித்தார். அவர் என்ன வேணாலும் பேசுவார், சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன், நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். தீர்மானத்தை பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். அவரோடு 3 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார். அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. அவர் சுயநலம் படைத்தவர். அதனால அதிமுகவிலே அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ 1% கூட இடமில்லை.